டூல்பாக்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் முத்தையன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டரில் ஆப்ஜெக்ட்டுங்கிற மெனுக்குள்ளார மீதி இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு கிளாஸில் வந்துட்டு பாதி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த மெனுக்குள்ளார. ஸோ அதோட மீதி கண்டினியூட்டியே இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த ஷேப்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணுறோம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு இந்த ஆர்ட் போர்டுக்குள்ளார இருக்கிற கண்டென்ட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மெனுக்குள்ளார உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஃபுல்லாக தெரியும். நான் இப்போ எதுவுமே செலக்ட் பண்ணாததுனால ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இந்த ஒரு ப்ளூ கலர் பாக்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னென்னு சொல்லிட்டு வருது. ஏற்கனவே உள்ள கிளாஸில் வந்துட்டு ஹைடு வரைக்கும் பார்த்துருவோன்னு நினைக்கிறேன், குரூப்பு லாக்கு ஹைடு வரைக்கும். இப்போ வந்துட்டு எக்ஸ்பேண்ட் என்னென்னாக்கா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரோக்கு மட்டும் நீங்கள் தனியாக ஒரு துளி அளவு கூட வந்துட்டு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே தனியாக பிரித்து எடுக்கலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், எதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோமோ அதை வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதில் வந்து பிளாக் கலர் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்ட்ரோக் திக்னஸ் வந்துட்டு 1 பாயிண்டில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ரோக் மட்டும் இப்போ நான் தனியாக எடுக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா நான் இந்த எல்லோவை வந்துட்டு ஒரு ஆப்ஷன்னு வந்துட்டு எல்லோ ஃபில் ஆகிருக்கிறது வந்துட்டு கேன்சல் பண்ணனாக்கா எனக்கு இந்த ஸ்ட்ரோக்கு கிடைக்கும். லைக் தட், இந்த மாதிரி கிடைக்கும். இல்லை எனக்கு எல்லோவும் வேணும் பட் ஸ்ட்ரோக்கு வந்துட்டு எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆப்ஜெக்டில் வந்து எக்ஸ்பேண்ட் கொடுங்க. எக்ஸ்பேண்ட் வந்துட்டு எதுக்கு வேணும்னு சொல்லி கேட்கும், ஸ்ட்ரோக்கு ஃபில்லு. ஓகே கொடுத்துட்டு இப்போது இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், அன்குரூப்னு வரும். அன்குரூப் கொடுத்தீங்கன்னாக்கா இது இப்போ அன்குரூப் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த ஃபில் கலர் மட்டும் தனியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கு கலரு ஸ்ட்ரோக் வந்துட்டு கன்வெர்ட் ஆகி அவுட்லைன் மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு தான் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். அடுத்து ராஸ்டரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் லிங்க் ஃபைலோ இல்லை கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்தமாரி உள்ள நேரங்களில் நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ராஸ்டரைஸுங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னாக்கா அந்த கிராஃபிக்ஸ் அப்படியே வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் ஆகிக்கும். ஒரு இமேஜ் ஃபைலாக அதுவாகவே கன்வெர்ட் ஆகிக்கும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளாரையே, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஆர்ட்வொர்க்குள்ளாரையே. ஓகேங்களா, அது எப்படின்னு பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டெக்ஸ்ட் எடுக்கிறேன் வச்சுக்கிறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட் எடுத்துருக்கேன்னா இதை வந்துட்டு நான் ராஸ்டரைஸ் கொடுத்தேன்னா இது பக்கத்தில் இன்னொரு கிராஃபிக்ஸ்னு எடுத்து வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த கிராஃபிக்ஸ் வந்துட்டு இப்போ நான் இந்த ப்ளூ கலரு, இந்த ஒரு லைட் ப்ரௌன் கலரு, இந்த டெக்ஸ்ட், இது மூணும் வந்துட்டு ராஸ்டரைஸ் பண்ணிட்டேனாக்கா இதை வந்துட்டு ஈஸியாக இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபைல் சைஸும் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இது வந்து இமேஜ் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். இப்போ இருக்கிறது வெக்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், வெக்டரில் இருக்குது. இந்த பேத் டாட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நோட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி இருந்தனாக்கா இது வெக்டரில் இருக்குது. இது இப்போ 3 நம்ம வந்து குரூப் பண்ணி கூட நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அண்டு கொடுத்துட்றேன், அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது தனித்தனியாக இருக்கா. இதை 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் வந்து ராஸ்டரைஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் ரெசல்யூஷன், கலரு,
ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட்டாக வேணுமா ட்ரான்ஸ்பரண்டாக வேணுமா அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஒயிட்டாக வேணுனாக்கா இந்த எம்டி blank ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த blank ஏரியா இந்த blank ஏரியா இங்கெல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துருந்தீங்கனாக்கா இங்கே எதுவுமே இல்லாத மாதிரியே ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். அப்படி ஒயிட்டு கொடுத்துருந்தீங்கனாக்கா இந்த ஏரியா எல்லாமே ஒயிட்டாக மாறிடும். அடுத்தது வந்துட்டு ஆட்டோ ஆப்டிமைஸ்டு ஓகே தான். ரெசல்யூஷனில் வேணால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். யூஸ் டாக்குமெண்ட் ராஸ்டர் எஃபெக்ட்ஸ் ரெசல்யூஷன். நம்ம இங்கே ஏற்கனவே வந்துட்டு எஃபெக்ட்ஸில் அந்த ராஸ்டர் எஃபெக்ட்ஸை கொடுத்துருப்போம். அது ஃபஸ்ட்டு நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும் போதே கேட்கும். அங்கேயே நம்ம செட் பண்ணி கொடுத்துருப்போம் 300. இல்லை இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஏன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிடுறீங்க, ரொம்ப ஷேடோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்தமாதிரி நேரங்களில் இந்த ராஸ்டர் எஃபெக்ட்ஸை வந்துட்டு கொடுக்கலாம். இதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனுவலாக கீன் பண்ணணுன்னாக்கா இதில் நீங்கள் 1200. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு 300 ppiயில் எடுத்துப்போம். ஒயிட்டு பேக்ரவுண்டில் ட்ரான்ஸ்பரண்ட்லேயே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இமேஜ் ஃபைலாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக காப்பி பண்ணலாம். இல்லை இதில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஓவராலாக இந்த ஒர்க்கிங் ஃபைல் வந்துட்டு கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூசர்ஸ்க்காக வேண்டி தான் அந்த ராஸ்டர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சில நேரம் கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஷேடோலாம் கொடுத்துருப்போம். எஃபெக்ட்ஸில் இருக்குது. நம்ம அடுத்த மெனுக்குள்ளார போகும்போது அதை பற்றி பார்ப்போம். இதில் உள்ள ஷேடோஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க, இதில் உள்ள எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்தமாரி நேரங்களில் இந்த ராஸ்டர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டீங்க, அதாவது எல்லா இடத்துக்கும் கொடுக்கக்கூடாது. திரும்ப திரும்ப நீங்கள் மாடிஃபை பண்ணுவீங்க. ஒரு வேளை நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண போகிறீங்கனாக்கா அதுக்கு கொடுத்துடாதீங்க. ஃபிக்ஸ்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணது ஒரு சில இடங்களில் நீங்கள் ஷேடோவோ இல்லை எஃபெக்ட்ஸு இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளதுக்கு வேணால் நீங்கள் ராஸ்டர் எஃபெக்ட்ஸ் ராஸ்டர் செட்டிங்ஸில் அந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு ராஸ்டரைஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ராஸ்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜூம் இன் பண்ணி பாருங்கள். ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, பிக்சல். ஸோ இதெல்லாம் ஏன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு விஷுவலுக்காக வச்சுக்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்பும்போது உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அவங்க வந்து உங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை டூப்ளிகேட் எடுத்து வேறு ஒரு பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா போகிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபைல் வந்துட்டு லோ ரெசல்யூஷன் விஷுவல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ராஸ்டர் எஃபெக்ட்ஸ் ராஸ்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு கிரேடியன்ட் மெஷ்ஷு, ஃப்ளாட் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸுக்கு வந்துட்டு நான் ஃபில் கலர் ஆக்சுவல் கலர் வந்துட்டு 100% வைக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. பட் நான் அதுக்கு வந்துட்டு 40% தான் ஃபில் கலர் கொடுத்துருக்குறேன். ஸோ இது பேர் தான் வந்துட்டு ட்ரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. சில நேரம் ஒப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அதோடைய ஃபில் கலர் வந்துட்டு எத்தனை பர்சன்ட் வந்து விசிபிளில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கணக்கு. மேக்ஸிமம் 100%, மினிமம் 0%. 0% வந்துருச்சுனாக்கா ஒன்று பிளாங்காக இருக்கும், இல்லை ஒயிட்டாக வந்துடும். மோஸ்ட்லி ஒயிட்டு தான், ஏன்னா அது பேப்பருடைய கலர். பிளாங்காக வந்துருச்சுனாலே பேப்பருடைய கலரு. ஒயிட்டாக வந்ததுனாக்கா நீங்கள் ஆஃப்செட்டுக்கு போய் பிரிண்ட் பண்ணும்போது அங்கே ஒயிட் கலர் பிரிண்ட் ஆகாது. இப்போ வரக்கூடிய புது டெக்னாலஜி மிஷினில் வந்து ஒயிட் கலர் இங்கு யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னாக்கா அந்த ஒயிட் கலருக்கு தனியாக செட்டிங்ஸ் கொடுத்து தான் நீங்கள் ஃபைலை பிரிண்ட் கொடுக்க முடியும். டைரெக்டாக 4 கலரில் ஒர்க் பண்ணும்போது அங்கே எங்கேயாவது ஒரு ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு இல்லை ஒயிட் கலர் பாக்ஸ் வச்சுருந்தீங்கனாக்கா அந்த இடம் வந்துட்டு பிளாங்காக வந்துடும். பிளாங்காக வந்துருச்சுனாக்கா அந்த மெட்டீரியல் என்ன கலரில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் கலர் தான் அங்கே வரும். ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்பரன்சி நான் இதை சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரான்ஸ்பரன்சி வந்துட்டு நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு இது செலக்ட் பண்ணுறேன். ஆப்ஜெக்டில் வந்துட்டு ஃப்ளாட்டன் ட்ரான்ஸ்பரன்சி கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி திரும்பவும் செட்டிங்ஸ்லாம் வரும். நம்ம இதில் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்து கொடுத்துட்டு இது வந்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துருந்தீங்கனாக்கா கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் அவுட்லைன். ஸ்ட்ரோக்குக்கும் வந்துட்டு ஸ்ட்ரோக்கு கொடுத்துருந்தாலும் கன்வெர்ட் டு ஸ்ட்ரோக் அவுட்லைன் கொடுத்துட்டு ஆன்டி அலைஸ் ராஸ்டர்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ப்ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் அது தேவையில்லை. ஓவர் பிரிண்ட்ஸ் இருந்ததுனாக்கா அதை எடுத்துரும். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் ஓகே கொடுங்க. இப்போ
இப்போ இது எல்லாமே வந்து சிங்கிள் கிராஃபிக்ஸாக மெர்ஜ் ஆகிட்டு எந்தெந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி இருந்ததோ அதோடைய வேல்யூ வந்து 100%ஆக அந்த இடத்துக்கு தகுந்தது மாறிடும். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் தான் இங்கேயும் இருந்தது, ஆனால் இதை பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஏன்னா இந்த பாக்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் கவர் ஆகிருந்தது இல்லையா, அதனால் இந்த கலர் 2 கலர் இங்கே மெர்ஜ் ஆகும்போது இந்த புது ஷேடோ இங்கே வந்திருக்கு. அதேமாதிரி இதுக்கும் வந்துட்டு புதுசாக ஒரு ஷேடோ வந்திருக்கு. ஏன்னா இதோடைய கலர் வந்து இங்கே போயிட்டு இதில் மெர்ஜ் ஆகுது. அதுதான் வந்துட்டு ட்ரான்ஸ்பரன்சி, ஃப்ளாட்டன் ட்ரான்ஸ்பரன்சி. ஏன்னா இதை வந்துட்டு நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு 2-3 ஆப்ஷன் பார்த்துருப்போம். ஸோ மேலும் இது போல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கான பதிலை நான் தரேன். நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.